அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். எக்கனாமினா என்ன? எக்கனாமி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷன், இது மூணு சேர்ந்தது தான் எக்கனாமின்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஏதோ ஒரு தொழில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதன் மூலமாக ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது, அதை நாம் கன்சியூம் பண்ணுறோம், இதுக்கு பேர் தான் எக்கனாமி. சரி, இந்த எக்கனாமியை பல வகையாக பிரிச்சுருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்டு மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸஸ். ஓனர்ஷிப்னா என்ன? அந்த பொருளுக்கு நான் சொந்தக்காரன், அதன் பிறகு அதை நான் எப்படி நிர்வகிக்கிறேன், இதை பேஸ் பண்ணி ஒரு மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக், மூணாவது சோஷியலிஸ்ட் எக்கனாமிக், மூணாவது மிக்ஸ்டு எக்கனாமி. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப வளவலான்னு எடுக்க வேணாம். இந்த கிளாஸை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன? ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருந்தால் அது பேர் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஒரு நாட்டில் ப்ரைவேட் கம்பெனி தான் பெரும்பாலும் இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் எதை வாங்கணும், எதை விற்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாக தான் இருக்கும், தனியார் நிறுவனங்கள் தான் இருக்கும். இதுதான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்றாங்க. இது அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாந்து, இந்த மாதிரியான கண்ட்ரிகளில் இந்த மாதிரியான தனியார் மயமான பொருளாதாரம் தான் இருக்குது. அதாவது முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சோஷியலிஸ்ட் எக்கனாமி. சோஷியலிஸ்ட் எக்கனாமினா என்ன? அங்கே அரசாங்கம் தான் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. ப்ரைவேட் கம்பெனிக்கு அந்த அளவுக்கு ஒர்க்கிங்லாம் எதுவும் இருக்காது. அதை சோஷியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஸ்டேட் பிளானிங், ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டேட்னா என்ன? ஒரு நாடு தான் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மாநிலத்தை ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் நாடுகளில் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கூட ஸ்டேட்னா என்ன, அது ஒரு நாடுன்னு தான் நம்ம அதில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒரு நாடில் அரசாங்கமானது எல்லா விதமான பொருளாதார அந்த மேற்பார்வையும் செஞ்சுருந்தா அதுக்கு பேர் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. இது யார் பின்பற்றுறாங்க? சைனா அண்ட் ரஷ்யா, இவங்கெல்லாம் சோஷியலிஸ்ட் எக்கனாமியை பின்பற்றக்கூடிய நாடுகள். மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமின்னு என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொழிலாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தும். அப்படி இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன தொழிலாம் இருக்குது அப்படின்னா, அதை ப்ரைவேட் நடத்திக்கலாம். ஸோ இதுக்கு தான் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டில் தனியார் மயமாகவும் இருக்கும், அதே போல் கவர்மெண்ட்டுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு போனால் அதுக்கு பேர் மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியாவில் மிக்ஸ்டு எக்கனாமி தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப்பை அதை பேஸ் பண்ணி மூணாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்ததாக ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி எக்கனாமி பிரிச்சிருக்காங்க. ஒன்று டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரினா பொருளாதாரத்தில் எந்தெந்த கண்ட்ரிலாம் உயர்வாக இருக்குது, அந்த கம்பெனியை அந்த கண்ட்ரிஸ் டெவலப்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இது இண்டஸ்ட்ரியலைஸ்டு எக்கனாமிங்க. எதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் கிடைக்கும்? ஒரு நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தால் தான் அந்த நாட்டில் அந்த உற்பத்தி அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கும், அந்த நாட்டுடைய எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு நாட்டில் நாடு முழுவதும் இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் டெவலப்டு கண்ட்ரி. பாருங்கள், அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் லாங் டைமாக ஆல்ரெடி அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ். என்னென்ன நாடுகள்? யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா. இந்த நாடுகள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தொழிற்சாலைகள், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை முன்னாடியே அவங்க ஏற்றுக்கிறதுனால அந்த நாடுகள்லாம் இப்போ ரொம்ப வளர்ச்சியான நாடுகளாக இருக்கு. அடுத்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். என்னென்ன பார்க்கும்போது இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. நியூ டெக்னாலஜிஸ்லாம் இப்போ தான் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இந்த நாடுகளை நாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர், நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த வேளாண்மை முறைகளெல்லாம் இல்லாமல் மாடர்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறிட்டே வராங்க. முன்னாடி நம்ம விவசாயம் செய்யும்போது என்ன பண்ணுவோம்? கலப்பையை கொண்டு போய் நம்ம ஏறு விடுவோம் இல்லையா? இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறைய டிராக்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாற்று நடுறதுக்குலாம் இப்போது புது மிஷின் வந்துடுச்சு. ஸோ இப்படி நம்ம வேகமாக புது டெக்னாலஜி யூஸ் பண்ணும்பொழுது ப்ரொடக்ஷன் அதிகமாகும் இல்லையா? ஸோ இதுதான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதுதான் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி அதை அனுபவிச்சுட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிகிட்டே வரும். அது பேர் தான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது என்னென்னலாம் நாடுகள்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கும்போது சைனா அண்ட் இந்தியா ரெண்டுமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். அதன் பிறகு லெஸ் டெவலப்டு எக்கனாமி. லெஸ் டெவலப்டு எக்கனாமினா என்ன? அந்த நாடுகள் இன்னுமே பொருளாதாரத்தை முன்னேறாத நாடுகள், இன்னும் அதை முன்னேறி வர்றதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். அதெல்லாம் லெஸ் டெவலப்டு எக்கனாமின்றாங்க. பாருங்கள், லோயஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க? ஜிடிபி சொல்லலாம், இந்த பெர் கேபிட்டாவை சொல்லலாம். இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு நாட்டுடைய அந்த பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதன் மூலமாக நான் ஐடிட்டு போய்விங்களா இல்லையா? அதுதான் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த லோயஸ்ட் டெவலப்டு எக்கனாமியில் என்னென்ன நாடுகள் எனக்கு பார்க்கும்போது பங்களாதேஷ்,
சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத் சுடான், இதெல்லாம் வந்து லெஸ் டெவலப்டு எக்கனாமி. இங்கே எக்கனாமின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து அதை மாதிரி சொல்லிக்கலாம். இந்த எக்கனாமியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுனால இது 3ஆக பிரிச்சிருக்கோம். அதாவது வளர்ந்த பொருளாதாரம் கொண்ட நாடுகள், வளர்கிற பொருளாதாரம் கொண்ட நாடுகள், இல்லை வளரவே வளராத ரொம்ப குறைவான வளர்ச்சி கொண்ட நாடுகள், இப்போ எக்கனாமி கொண்ட பொருளாதார நாடுகள் அப்படின்னு 3ஆக வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி 3ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்தா அந்த பேசிஸ் ஆஃப் ட்ரேட், முன்னாடி வந்து பார்த்தப்போ வந்து ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி 3, அதன் பிறகு வந்து டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி 3 எக்கனாமி பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரேடு பேஸ் பண்ணி, ட்ரேட்னா என்ன, வியாபாரம் எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஓப்பன் எக்கனாமி அண்டு க்ளோஸ்டு எக்கனாமி ரெண்டாக வந்து சொல்லாங்க. ஓப்பன் எக்கனாமினா என்ன பாருங்க, ஜென்ரலி ஃப்ரீ ஃப்ரம் ட்ரேட் பேரியர்ஸுங்க. ட்ரேட் பேரியர்ஸ்னால் என்ன, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பண்ட மாற்றம் கொண்டு வரும்போது அங்கே நிறைய வந்து சுங்க வரி வந்து இருந்தது அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க வந்து அப்ளிகை பண்ணியிருந்தாங்கன்னா, இது மாதிரி தான் இருக்கும்போது வியாபாரம் வந்து அவங்க ஸ்மூத்தாக வந்து செய்ய முடியுமா? ஸோ இப்படி மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக செய்ய முடியாத நேரங்களில் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதான் வந்து ஓப்பன் எக்கனாமியில் இதெல்லாம் வந்து இருக்காது, இந்த பேரியர்ஸே இருக்காது. இப்போ 2 நாடுகளுக்குள்ளே ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து அவங்க நாடுகளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஃபார்ம் மூலமாக நாம் இங்கே இருந்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட் காட்டினா ஓகே உள்ளே போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பெருசாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது. அதுதான் ஓப்பன் எக்கனாமி. ஓப்பன் எக்கனாமினா என்ன, இந்த ட்ரேட் பேரியர்ஸ்லாம் 2 நாடுகளுக்கு இடையில வந்து இருக்காது, நாடுல சுத்தமாக இருக்காதுன்றது பற்றி தான் ஓப்பன் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஆஃப்டர் 1991 எல்பிஜி கொண்டு வந்திருப்போம் இல்லையா, அதன் பிறகு இந்தியா வந்து ஓப்பன் எக்கனாமியாக தான் இருந்தது. 1991க்கு பிறகு இந்தியாவுடைய ட்ரேட் எக்கனாமி என்ன, ஓப்பன் எக்கனாமி. க்ளோஸ்டு எக்கனாமின்னா என்னென்னா, எந்த ஒரு அந்த பேரியர்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குங்க, மேலே இருக்கிறது வந்து பேரியர்ஸ் இருக்காது, கீழே இருக்கிறது வந்து பேரியர்ஸ் இருக்கும். நோ ஆக்டிவிட்டீஸ் கண்டக்டட் வித் அதர் கண்ட்ரி, எந்த ஒரு வியாபாரத்தோடுமே மற்ற நாடுகளோடு இருக்காது. அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு எக்கனாமி. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே வந்து தயாரிச்சுக்குவாங்க. இம்போர்ட்டே அங்கே இருக்காது, எக்ஸ்போர்ட்டும் அங்கே இருக்காது. இவங்களெல்லாம் வந்து க்ளோஸ்டு எக்கனாமி கொண்ட நாடுகள்னு சொல்கிறாங்க. 1991க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து ஒரு க்ளோஸ்டு எக்கனாமி தான் இருந்தது. அதனால தான் நமக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. சரிங்களா, அந்த ஓப்பன் எக்கனாமி நம்ம படத்துக்கு பிறகு தான் நாட்டுடைய அந்த பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தா சைஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியாவுடைய அந்த ஓப்பன் எக்கனாமின்னு என்னென்னு பார்த்துட்டோம், க்ளோஸ்டு எக்கனாமி எப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது இந்தியாவுடைய அந்த பொருளாதார அளவு என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஆஸ் பர் 2023 இந்தியா இஸ் 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த நாடுகளில் இந்தியாவுக்கு 5வது இடம் சொல்கிறாங்க 2023 கணக்கெடுப்பின்படி. அதே போல் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பர்ச்சேசிங் பவர் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு மக்களால் அதிகமான வாங்கும் திறன் கொண்ட நாடுகள் பட்டியலில் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 3வது இடமாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா, அடுத்து வந்து சைனா, 3வது இடம் வந்து இந்தியாவில் இருக்குது. ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் இங்கே அதிகம் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், அக்கார்டிங் டு UNCTDA, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2023 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். என்னென்னா, இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த, இந்த பொருளாதாரம் சார்ந்த, இந்த இயற்கை ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது இல்லையா, என்விரான்மெண்டல் சம்மந்தமாக இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த நாடு அப்படின்னா இதில் வந்து 3வது இடமா வந்து இந்தியாவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த அமைப்புடைய தரவுகளின் அடிப்படையில். பாருங்கள், 2021 2022 இந்த கணக்கெடுப்பின்படி அதிகப்படியான எஃப்டிஐனா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளுக்கு பணமானது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. இது இன்ஃப்ளோ அப்படிங்கிறது, அங்கேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ளோ அப்படிங்கிறது 85 பில்லியன். அங்கே இந்த வருஷத்தில் மட்டும், இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 2022 மட்டுமே கிட்டத்தட்ட $85 மில்லியன் வந்து இங்கே வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு நாடு வந்து இந்தியா அப்படிங்கிறது இது மூலம் தெரியுது. இப்போ நாம ஒவ்வொரு பேஸஸாக வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்த எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ்னா என்னன்னா, ஆடம் ஸ்மித் வந்து சொல்லாங்க. ஆடம் ஸ்மித் இஸ் நோன் ஃபார் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ங்க. ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாரு? ஆடம் ஸ்மித். ஏன் அவரை ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இஸ் தியரிஸ் ஆன் கேபிட்டலிசம், ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட், இதை பற்றிலாம் அவர் நிறைய தியரிஸ் வந்து கொடுத்துருக்காரு. நான் முன்னாடி பார்த்து இல்லையா, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எக்கனாமினா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் ஒன்று பார்த்தேன் இல்லையா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன், இதுதான் வந்து எக்கனாமின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இந்த தியரிஸில் நிறைய தியரிஸ், கேபிட்டலிசம் சம்மந்தமாகட்டும், ஃப்ரீ மார்க்கெட்டாக இருக்கட்டும், சப்ளை அண்ட் டிமாண்ட் சம்மந்தமாக நிறைய தியரிஸை இவர் வந்து கொடுத்ததுனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் அப்படின்றாங்க. யார்? ஆடம் ஸ்மித்தை.
பாருங்க, ஆக்டிவிட்டீஸ் இன் எக்கனாமிக்ஸில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்காங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன, விச் கிரியேட் எக்கனாமிக் ஆர் ஃபினான்ஷியல் கெயின் பை ப்ரொடியூசிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது ஒரு குட்ஸோ ஆர் சர்வீஸ் ரெண்டுமே தான். நம்ம ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்கிறதும் அதே போல் ஒரு பண்டமாற்று முறையை செய்கிறதுமே வந்து ரெண்டுமே எக்கனாமிக் தான். இப்போது நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு பொருள் கொடு அப்படின்னா அது வந்து பண்டமாற்றம். சரிங்களா? இப்போ நான் உனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன், என்னோட சர்வீஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு பணம் கொடு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அதுவும் ஒரு வகையான ட்ரேடிங் தானே, அதுவும் ஒரு எக்கனாமி தானே. ஸோ இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு குட்ஸோ ஒரு சர்வீஸோ நம்ம செய்யும்போது அதன் மூலமாக நம்ம ஃபினான்ஷியல் கெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், ஒரு செயல்பாடு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு வியாபாரம் செய்யும்போது அது மூலம் ஒரு ஃபினான்ஷியல் கெயின் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இது யாரெல்லாம் பண்ணுவாங்க, டாக்டர், டீச்சர், பிஸ்னஸ்மேன், இவங்களே ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் அந்த ஃபீஸ் வாங்கிட்டு தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னா, த ஆக்டிவிட்டிஸ் டஸ் நாட் ஃபார் ஏர்னிங் மணி ஆர் எனி கன்சிடரேஷன் ஃபார் எக்கனாமிக் கெயின். அதாவது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்க வந்து எக்கனாமிக்காக செய்ய மாட்டாங்க, ஒரு கெயினிங்காக செய்ய மாட்டாங்க, ஃபினான்ஷியல் கெயினிங்காக. அவங்க தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. இவங்க யாரெல்லாம் சொல்லலாம்னு பார்க்கும்போது சோஷியல் சர்வீசஸ், பொலிட்டிக்கல் சர்வீசஸ், ரிலீஜியஸ் சர்வீசஸ், இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்கிறாங்க. அதே போல் அரசியல்வாதிகள், இவங்களாம் வந்து காசுக்காக அவங்க செய்யல இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு தொண்டாக செய்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை வந்து ரெண்டாக பிரிச்சுக்காங்க. இது காசுக்காக செய்கிறாங்களா இல்லை வந்து ஃப்ரீயாக செய்கிறாங்களா, தொண்டாக செய்கிறாங்களா, இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக், ரொம்ப முக்கியமானதுங்க. எக்கனாமியில் 2 பிரான்ச் இருக்குது. என்ன, ஒன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக். மேக்ரோ எக்கனாமிக் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா வந்து இந்தியா வந்து மேக்ரோ எக்கனாமிக்கா மைக்ரோ எக்கனாமிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மேக்ரோ எக்கனாமிக்னா என்னென்னா கன்சர்ன்ட் வித் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி ஆஸ் ஹோல் ரேதர் தென் இண்டிவிஜுவல். என்ன சொல்கிறோன்னா, ஒரு நாட்டில் ஒரு பொருளாதாரம் சம்பந்தம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு ஹோல் ப்ராசஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அது வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு நாட்டில் ஜிஎஸ்டி சம்பந்தம் ஒரு பிரச்சனை வருது, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே மட்டும் அது சால்வ் பண்ணாமல் அந்த ஹோல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அதுதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ங்க. மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன, இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் ஒரு பிரச்சனை வருது, அங்கே மட்டும் அதை சால்வ் பண்ணணும், மற்ற நாள்லாம் எப்படியே போனோம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்க்குற பேர் தான் வந்து மைக்ரோ எக்கனாமிக் சொல்லுவாங்க. பாருங்கள், பேரில் இருக்குது பாருங்க, மைக்ரோன்னு என்ன, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வந்து அதை சார்ந்து மட்டும் முடிவில் எடுக்கிறது பேர் வந்து மைக்ரோ எக்கனாமிக். மேக்ரோ எக்கனாமிக்னா என்னன்னா ஒரு பரந்தப்பட்ட எல்லாம் வந்து ஒரு ஆன் ஹோல் வந்து பார்க்கறது பேர் தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக். பாருங்கள், எதெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக் பார்க்கும்போது நேஷனல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நாடு சம்மந்தப்பட்டது. ஒரு நேஷனல் இன்கம், நாட்டுடைய வருமானம் என்ன, அதை கன்சிடர் பண்ணி அதை திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு திட்டங்களை வகுக்கிறது. அதே போல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும், ஏழ்மை சம்மந்தமாகவும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சம்மந்தமாகவும், இப்படி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு திட்டங்களை வகுக்கிறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக். மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன பாருங்கள், இண்டிவிஜுவல் டிமாண்ட், இண்டிவிஜுவல் சப்ளை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், கன்சியூமர் தியரி. பாருங்கள், எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், வாங்குறவங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் தான் வந்து இந்த திட்டங்களை வகுத்தா அது வந்து மைக்ரோ எக்கனாமிக். 1991 முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து மைக்ரோ எக்கனாமிக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. 1991 பிறகு தான் மேக்ரோ எக்கனாமிக் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நோன் ஆஸ் ப்ரைஸ் தேரி. ப்ரைஸ் தேரின்னா என்ன, ஒரு பொருளுடைய அந்த ப்ரைஸை அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு திட்டங்களை வகுக்கிறது பேர் வந்து மைக்ரோ எக்கனாமிக். மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன அப்படின்னா இன்கம் தேரிங்க. அரசு தேவையான அந்த வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி வகுக்கிறது பேர் தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்றாங்க. அடுத்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமினா என்னன்றது பார்த்துட்டோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து எக்கனாமிக்கில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ப்ராட்லி குரூப் இன்டு பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்டியரி இப்படி வந்து 3ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. பாருங்கள், பிரைமரி செக்டர்னா என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பேர் தான் வந்து பிரைமரி செக்டர். என்னென்ன செக்டர்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், மைனிங், ஃபிஷ்ஷிங், டைரினா அந்த பால் வளர்க்குறதுல இல்லையா, அந்த மாடுகள் வளர்ப்பு, அதன் மூலமா வந்து இந்த பசும்பல்லாம் இருக்குது இல்லையா, அதான் வந்து டைரின்னு சொல்லுவாங்க. குவாரியிங், இந்த மணல் அள்ளுறது, இந்த குவாரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டர். பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸை அடிப்படையாக கொண்டது. ஆனால் தான் இதை பிரைமரி செக்டர். ஏன்னா நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மெயின் பேசிஸ் இல்லையா. எப்பவுமே வந்து நம்ம அந்த ஃபுட்டு வந்து அந்த சப்ளை செயினில் பார்க்கும்போது பிரைமரியாக வந்து எப்பவுமே வந்து மரங்கள் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பேஸுன்றதுனால. பாருங்க, இது வந்து பிரைமரி செக்டர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர்னு சொல்கிறாங்க. பிரைமரி செக்டருடைய இன்னொரு பேர் என்ன,
அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர். அடுத்த வந்து செகண்டரி செக்டர் என்ன பார்க்கும்போது யூட்டிலைஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் பிரைமரி செக்டர். அந்த மேலே கூடிய அந்த பிரைமரி செக்டர் இருக்கு இல்லையா, அதை விற்கக்கூடிய பொருளை ஒரு எண்டு ப்ராடக்டாக எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எண்டு ப்ராடக்ட் தான் வந்து செகண்டரி செக்டர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரி மூலமாக தானே ஒரு பொருள் வந்து தயாரிக்க முடியும், அதனால் அதை இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை, இது சம்மந்தமான துறைகளை வந்து செகண்டரி செக்டார்னு சொல்கிறாங்க. அடுத்த டெர்டியரி செக்டார் ஆல்சோ நோன் அஸ் சர்வீஸ் செக்டார். ஒரு தொழில் சரி இல்லையா, நான் இப்போ ஒரு பொருள் விடுறேன், அதுக்கு தேவையான காசு கொடு அப்படின்னா அது வந்து மேலே இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். டெர்டியரி செக்டர்னா என்னென்னா, நான் உனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறேன், நான் வந்து உனக்கு ஏதோ ஒரு வகையில் உனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், எங்கே போனாலும் நான் கூட வந்து உனக்கு எந்த உதவி வேணாலும் செஞ்சு தரேன் அப்படின்னா அது பேர் வந்து சர்வீஸ் செக்டார். என்னுடைய சர்வீஸை நான் உனக்கு கொடுக்குறேன், அது பேர் சர்வீஸ் செக்டார். என்னென்ன பார்க்கும்போது பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட், டெலிகம்யூனிகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து டெர்டியரி செக்டார் கீழே வரும். அடுத்த வந்து குவாட்டர்னரி செக்டார். குவாட்டர்னரி என்னன்னா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் சச் எஸ் கம்ப்யூட்டிங், ஐசிடி, கன்சல்டன்சி, இதெல்லாம் வந்து குவாட்டர்னரி செக்டார். 3 தான் சொன்னோம், எக்ஸ்ட்ரா 4 5 இருக்குதுன்னா இது இனிமே வந்து ஃபர்தராக வந்து 2 செக்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அதை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது ஆரம்பிச்சும் போது 3 தான் இருக்கும், இன்னைக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால இன்னுமே அது 2 பிரிச்சிருக்காங்க. இந்த குவாட்டர்னரி செக்டார் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான ஒரு செக்டார் வந்து குவாட்டர்னரி செக்டார் அப்படின்றாங்க. அடுத்த கியூனரி செக்டார்னா என்னன்னா, இந்த குவாட்டர்னரி செக்டாரையே இன்னுமே வந்து ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு சமுதாயத்தில் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கொண்ட அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து குவாட்டர்னரி செக்டார்னு சொல்கிறாங்க. குவானரியா கியூனரியான்னு தெரியல, ஏதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், highest level of decision making in society or economic executives or officials in such field as government, science, universities, health care, cultural and media. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆகட்டும், யூனிவர்சிட்டியில் ஆகட்டும், ஹெல்த் கேரில் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் வந்து கியூனரி செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செக்டார்ஸ் எக்கனாமியில் என்னென்ன செக்டார் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக என்ன இருந்தது, இந்தியாவுடைய முற்காலத்தில் என்னென்னலாம் வந்து ஒரு பண்பாட்டில் நாம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, பிரைமசி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்தியாவுடைய பிரதான தொழிலாக இருந்தது அக்ரிகல்ச்சர் தான். லோ பர் கேபிட்டா இன்கம் இந்தியாவுடைய ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. ரூரல் எக்கனாமி, அர்பன் எக்கனாமிலாம் கிடையாது, அங்கே இந்த ரூரல் எக்கனாமி தான், கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த வருமானம் தான் வந்து பிரதானமாக இருந்தது. ஹை பாப்புலேஷன், மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்இக்வாலிட்டி, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ரொம்ப வருமானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து சமமானலாம் இல்லை, ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் இருந்தது. பாருங்கள், மாடர்ன் ஃபீச்சர்ஸ். இது வந்து எப்போ 1991க்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக இருந்தது. 1991க்கு பிறகு இது வந்து 1951 சொல்லலாம், ஏன்னா வந்து இந்த பிளான்ட் எக்கனாமிலாம் வந்து 1951 நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் நம்ம 1991க்கு பிறகு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்னென்ன? பிளான்ட் எக்கனாமி. முன்னாடி வந்து பிளானிங்லாம் அவ்வளோ பண்ணதில்லை, இப்போது 1951 முன்னாடி வரைக்கும். அதன் பிறகு இந்த 5 இயர் பிளான் மூலமாக நம்ம நிறைய பிளானிங் கமிஷன் ஏற்படுத்தி ஒரு 5 திட்டங்களை கொண்டு வந்தோம். அது பிறகு 2015 நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பிளானிங் நம்ம கொண்டு வரோம் எக்கனாமிக் ரிலேட்டடாக. அதுதான் வந்து மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டும் ஒரு மாடர்ன் ஃபீச்சர். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேள்வி வரலாம், இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இந்தியாவுடைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அது மாதிரி கேள்வி வந்தால் நாம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்க. எக்கனாமியுடைய அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நாம் வந்து கணக்கிடப்படும். இப்போ நம்ம பார்த்துட்டு என்னென்ன வகைகள் இருக்குது, என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஆனால் அந்த எக்கனாமிக்கில் ஒரு நாடானது எந்த அளவில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், நாம் ஒழுங்காக படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க, அது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் ஒரு எக்கனாமி, ஒரு நாட்டுடைய எக்கனாமி அப்படிங்கிறது நல்லா இருக்குது, ஒரு சஸ்டைனபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் தேவைங்க. இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் கரண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அது இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சால் மட்டும்தானே ஓகே அங்கே பவர் சப்ளை இருந்து தெரியும். அது இல்லைன்னா நம்ம கரண்ட் இல்லையா இல்லைன்னா நம்ம தொட்டு பார்த்தா தான் வந்து செக் பண்ண முடியும். அதுபோல் ஒரு நாட்டுடைய அந்த பொருளாதாரம் எக்கனாமிக் அப்படிங்கிறது சஸ்டைன்டாக இருக்குதா, எஃபிஷியண்ட்டாக இருக்குதா, நிலையான வளர்ச்சியோடு இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு தேவை. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்: ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், வேர்ல்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்,
குளோபல் அண்ட் ஹங்கர் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. இதன் மூலமாக வந்து ஒரு நாட்டுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்க, HDI அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து HDI வந்து முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார்? இவர் பேர் நான் படித்து பார்த்தா எனக்கு சத்தியமாக வரல, தப்பாக தான் படிப்பேன் எனக்கு தெரியும், மன்னிச்சுக்குவாங்க. மக்புக் உல் ஹக் அப்படிங்கிறவரும் அமர்த்திய சென் அப்படிங்கிறவரும் 1990 தான் முதல்ல இந்த HDI அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா இதில் 3 இண்டிகேட்டர்ஸுங்க. இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் மூலமாக இது நம்ம கணக்கிட முடியும். என்னென்ன பார்க்கும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் இண்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், இது 3த்தை பேஸ் பண்ணி ஒரு நாட்டுடைய HDI என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா என்ன, ஒரு நாட்டுடைய அந்த வறுமை அப்படிங்கிறது, மக்களுடைய வறுமை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு போதுமான அமௌண்ட் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், வறுமையில் இருப்பான் அப்படின்னு நம்ம 10 சொல்லிட்டு விடாது. அது பல வகையில் அவனை ஏழ்மைப்படுத்தவனா மாற்றுது. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP-யால் அண்ட் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் OPHA அப்படிங்கிறத 2010 வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து யூனிடைமென்ஷனில் கிடையாது. இவன் வேலைக்கு போகல, அதுக்கு அவன் காசு இல்லை, அதனால் அவன் ஏழ்மையாக இருக்கான்னு சொல்லக்கூடாது. அவன் 3 டைமென்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள். 3 டைமென்ஷன்ஸும் 10 இண்டிகேட்டர்ஸும் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன, ஒரு மனுஷனுக்கு அவன் ஏழ்மையாக இருக்கிறான்னா காரணம் 3 விஷயங்கள். 1 எஜுகேஷன், ஹெல்த், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங். இது 3 தான் அவனுக்கு வந்து அந்த வறுமையை ஏற்படுறதுக்கான காரணம். அவனுக்கு போதுமான கல்வி இருந்தால் அவனால் வேலைக்கு போக முடியுமா, ஒரு நல்ல வேலைக்கு போய் அவனால் சம்பாதிக்க முடியாது இல்லையா. அதனால எஜுகேஷனும் அவனை பவர்ட்டியில் கொண்டு போகிற ஒரு விஷயம். 2வது ஹெல்த், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனால் வேலைக்கு போக முடியும். நாமளே ஒரு மாதிரியாக இருக்குது, லீவ் போட்டுலாமல் நம்ம எத்தனை யோசிச்சிருப்போம். அப்படி நம்ம லீவ் போகிறது மூலமாக நம்மளுக்கு அது பொருளாதார இழப்பு தானே. அடுத்து இருக்குது ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங், அவன் எங்கே வேலை செய்கிறான், அவன் எங்கே வாழ்றான்ற முதற்கொண்டு. கிராமத்தில் இருக்கும்போது அவனுக்கான அந்த வேலை வாய்ப்புன்றது வந்து அதிகமாக இருக்குதா, கிடையாது. அர்பனுக்கு வரும்போது தான் அவனுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சமுதாயத்தில் அவன் வாழறான், அதை பேஸ் பண்ணி அவனுக்கு அந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு உண்டாக்கியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு டேர்மை யார் காயின் பண்ணுது அப்படின்னா பூட்டானுடைய 4வது அரசரான ஜிக்மே சிங்கியா வாங்சுக் அப்படிங்கிறவர் 1972 இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாரு. இது என்னன்னா 146 நாடுகள் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை இது. ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். இவங்க தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இது பேஸ்ட் ஆன் 6 வேரியபிள்ஸுங்க. 6 மூலமாக மேலே பார்த்தோம் இல்லையா, இது எப்படி இந்த HDI வந்து 3 இண்டிகேட்டர்ஸ் மூலமாக வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுறாங்களோ அதே போல் எங்கே 6 வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி அந்த நாட்டுடைய ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுறாங்களா. இது இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒரு மைக்கு கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு நாட்டையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா கேட்குறது அப்படி கிடையாது. அவனுக்கு லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்கும். அவன் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவானா, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவானா, நிறைய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவான். ஸோ அப்படிலாம் வந்து இது சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அவங்க ஹாப்பினஸாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பாருங்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அண்ட் பர் கேபிட்டா, சோஷியல் சப்போர்ட், ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், ஜெனராசிட்டி, பர்செப்ஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு நாட்டுடைய ஜிடிபி எந்த அளவில் இருக்குது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே போல் ஹெல்த்தியான லைஃப் இருக்காங்களா, அவங்க பிறக்கும்போது அந்த இறப்பு சதவீதம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இறப்பு சதவீதம் எதனால் ஏற்படும், அவங்களுக்கு போதுமான நியூட்ரிஷன் இல்லாத போதோ, அதே போல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் போதும் அந்த டெத்து வந்து நடக்கும் இல்லையா. அதே போல் அவங்க வாழக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த லைஃப் சூழல் இருக்குது இல்லையா, வாழ்க்கை சூழல் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு சமுதாயத்தில் அவங்க வாழறாங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அடுத்தா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறது எதை பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணியும் வந்து அந்த நாட்டுடைய எக்கனாமிக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ, அடல்சன்ட் birth rate, at least some secondary education, economic status 50 years and older, இதெல்லாம் வந்து அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து சொல்கிற விஷயங்க. என்னென்ன சொல்கிறாங்க, இப்போது 2 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது சமமாக இருக்குதா,
பெண்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு செகண்டரி எஜுகேஷனாவது படிச்சிருக்காங்களா, +2 வரைக்கும் படிச்சிருக்காங்களா, அதே போல் 50 வயதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய இந்த பொருளாதார எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா 50 வயசுக்கு மேலே அவங்களால வேலை செய்ய முடியாது, அந்த சமயத்தில் அவங்களுடைய தேவைக்கான அந்த இன்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் வந்து இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை வந்து அந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்களாம். அது பிறகு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னா என்ன, மக்கள் வந்து நாட்டில் வந்து பசி பட்டினியோடு இருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. பப்ளிஷ்டு ஆனுவலி பை கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப், இவங்க தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஃபர்ஸ்ட் வருஷம் 2006 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்களாம். பப்ளிஷ்டு இன் எவ்ரி இயர் அக்டோபர், ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்களாம். 2006 ஆரம்பிச்சது, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் வந்து வெளியிடுறாங்களாம். கால்குலேட்டட் ஆன் த பேசஸ் ஆஃப் 4 இண்டிகேட்டர். பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து எந்த ஒரு ரிப்போர்ட் வெளியிடனாலும் இதை பேஸ் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. பாருங்க, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு மோர்டாலிட்டி, இதை பேஸ் பண்ணி இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்களாம். அடுத்தா ஹியூமன் கேபிட்டல் அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுங்க. ஹியூமன் கேபிட்டல் அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது அந்த மனித வளம் அண்டு மனித வள மேம்பாடு, இது ரெண்டு எப்படி சொல்லலாம். ஸோ ஹியூமன் கேபிட்டல்னா என்ன, ஹியூமன் கேபிட்டல்னா என்னங்க, கேபிட்டல்னா வந்து மூலதனம் சொல்லுவாங்க. ஹியூமன் கேபிட்டல்னா மனித மூலதனம். மனிதன் ஒரு மூலதனமா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நாட்டுடைய எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையில் வந்து அங்கே எஃபிஷியண்ட்டான போதுமான அந்த கல்வியோட உடல் வலிமையோடு இருக்கும்போது தான் நிறைய வந்து கஷ்டப்படுவான், நாட்டுக்கு நிறைய வந்து வரி கொடுப்பான், அதன் மூலமாக நாடுடைய எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஹியூமனில் வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹியூமன் கேபிட்டல். பாருங்கள், பாப்புலேஷன் பிகம்ஸ் human capital when there is investment made in the form of education, training and healthcare. Consider education and health as means to increase labor productivity. பாருங்க, ஒரு நாட்டில் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாகவும் ட்ரைனிங் அண்ட் ஹெல்த் கேர் சம்மந்தமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்னா அந்த நாட்டில் அந்த ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது, அந்த ஹியூமன் சோர்ஸ் அப்படிங்கிறது வளமாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அந்த ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹியூமன் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வளமாக இருக்கும். பாருங்கள், ஹியூமன் கேபிட்டல் இஸ் ஸ்டாக் ஆஃப் ஸ்கில் அண்டு ப்ரொடக்டிவ் நாலேஜ். பாருங்கள், அவங்ககிட்ட திறமையும் இருக்கும், அதே போல் உற்பத்தி திறனும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது, ஏன்னா வேலை செய்ய வேணும் இல்லையா. அதுக்கு பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ். பாருங்கள், பீப்புள் வந்து ஒரு வளம், அதை தான் சொல்கிறாங்க. அது பிறகு சோர்சஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். சரி, ஒரு ஆப்பிளோட சோர்ஸ் என்ன, ஆப்பிள் மரம். இது எலுமிச்சையுடைய சோர்ஸ் என்ன, எலுமிச்சை மரம். இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு சோர்ஸஸ் இல்லையா. ஒரு ஹியூமனுடைய சோர்ஸஸ் என்னன்னா, அதாவது மனித வளத்துடைய சோர்ஸ் என்ன. எல்லா மனுஷனும் வந்து மனித வளம் கிடையாது. கல்வெறி இல்லாமல் உடல் வலிமை இல்லாத எந்த மனிதனாக இருந்தாலும் நாட்டுக்கு அவன் தேவையில்லாதவன், சரிங்களா. அப்படி இல்லாமல் ஹியூமன் சோர்ஸ் அப்படிங்கிறது எதன் மூலமாக இந்தியாவுக்கு நாட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா, பாருங்க, எஜுகேஷன் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டலுங்க. கல்வி தாங்க ஒரு மனுஷனை, ஒரு வளமான ஒரு மனிதனை நாட்டுக்கு கூடிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் இது கல்வி தான். ஆல்சோ செவரல் அதர் ரிசோர்ஸஸ் such as investment in health ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறது மூலமாக, ஜாப் ட்ரைனிங், மைக்ரேஷன் இன்ஃபர்மேஷன், ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறது மூலம் அவனுக்கு திறமை இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதன் மூலமாக அவனை வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ப்ராடக்டாக வந்து மாத்திரம். இப்போ மிலிட்ரிக்கெலாம் நம்ம போகிறோம்னா நம்மளை ட்ரைனிங் வரணும் கிடையாது, அவனை கூப்பிட்டு வந்து அவனை ட்ரைனிங் கொடுத்து அவனை ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸாக வந்து மாற்றுது இந்தியா, ஒரு நாடு வந்து மாற்றுது. அதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். அது வந்து ஹியூமன் கேபிட்டல் அண்டு எக்கனாமிக் க்ரோத்துங்க. ஹியூமன் கேபிட்டல் ப்ளஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத்து, இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஹியூமன் கேபிட்டல் allows and economic to grow when human capital increase in area such as science, education, management, it leads to increase in innovation. என்ன பாருங்க, ஹியூமன் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்களா, இந்த எக்கனாமிக் க்ரோ பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்து தான் அதை திரும்ப சொல்கிறாங்க. ஒரு ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக ஒரு நாட்டிலுடைய மக்கள் வந்து அவங்களுடைய அந்த போதுமான புத்தி கூர்மையும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால் இந்தியாவுடைய எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமன் டெவலப்மெண்ட், அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள், எஜுகேஷன், ஹெல்த் கேர், முன்னாடி சொன்னதான் திருப்பி அதே தான் வந்துட்டு இருக்குது. பாருங்கள், அவங்களுக்கு எழுத படிக்க வந்து சொல்லிக் கொடுக்கணும், அது பிறகு அவங்களுக்கு ரொம்ப வருஷம் வாழக்கூடிய அந்த ஹெல்த்தியான லைஃப் வந்து அமைச்சு கொடுக்குறதுலாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட். அதனால தான் பாருங்கள், எப்பவுமே நிறைய ஸ்கூலில் வந்து திறப்பாங்க, நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து திறப்பாங்க, அது பிறகு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து திறப்பாங்க. இதனால் மக்கள் வளமையாக இருந்தால் தான், வளமோடு இருந்தால் தான் அவன் நிறைய கஷ்டப்படுவான், உழைச்சா தான் வந்து சோறுன்றதுனால அதுக்காக இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணது கவர்மெண்ட். அடுத்த வந்து எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எக்கனாமி, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் குட்ஸ், லேபர் ஃபோர்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் த எக்கனாமிக் க்ரோத். இதெல்லாம் வந்து அதே தான் முன்னாடி சொன்னது தான்.
குட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், லேபர் ஃபோர்ஸ் மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து திருப்பி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது எதன் மூலமாக கணக்கிடப்படுறது லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா. பாருங்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் வேல்யூ ஆடட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ். நாம் 1991 பிறகு எல்பிஜி அப்படிங்கிற அந்த லிபரலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இல்லையா. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை வந்து எதிரி நாடாக கன்சிடர் பண்ணக்கூடிய 2 நாடுகள். இந்தியா வந்து எந்த நாடையும் வந்து எதிரியாக வந்து கன்சிடர் பண்ணாது. ஆனால் நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும். ஸோ அவங்க என்ன மாதிரியான எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் அண்ட் சைனா அக்செப்ட் த சேம் டெவலப்மெண்ட் பாலிசி. எல்லா 3 நாடுகளும் வந்து ஒரே டெவலப்மெண்ட் பாலிசி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா அனௌன்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் இன் 1951. 1951 நம்ம 5-year பிளானை வந்து அமுல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பாகிஸ்தான் வந்து 1956லையும், சைனா வந்து 1953லையும் வந்து அவங்களும் வந்து 5-year பிளான் வந்து அமுல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? ஒரு நிலையான வளர்ச்சி, பொருளாதார நிலையான வளர்ச்சி. ஒரு நாடானது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி காட்டுறது பெருசு விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்து நிலையான வளர்ச்சியாக இருக்கணும். ஒரு வருஷம் நல்ல வருமானம் வரும், ஒரு வருஷம் டக்குன்னு கீழே வேணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நிலையான வளர்ச்சி வரணும். நம்ம ரமேஷும் கூடிய எக்கனாமிக் கிளாஸஸ் பார்க்கும்போது இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் குறித்தான யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் அந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தையவே வந்து அவங்க புதுசாக டேர்ம் வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எந்த நாடாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதை நிலையான வளர்ச்சியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். The term sustainable development is defined as the development to achieve the needs of present generation without compromising future generation needs. ரொம்ப இந்த டெர்மினாலஜிலாம் படிக்கிறதுலாம் வந்து ஒரு டாபிக் இருக்குது, ஒரு நியூ டேர்ம் எக்கனாமிக் சம்மந்தம் ஒரு நியூ டேர்ம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது குறித்தான அந்த டெஃபினேஷன் படிக்கிறதுலாம் ரொம்ப அலாதி. அது புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னென்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்போது ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீட். பாருங்கள், எதிர்கால சந்ததிகளுடைய அவங்க தேவைகள் என்னன்றதை நாம் வந்து பூர்த்தி செய்யணும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய தேவைக்கு மட்டும் நாம் வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் கிடையாது. இப்போ 5-year பிளானை கொண்டு வரும்போது இந்த பசுமை பரிச்சு கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரும்போது எத்தனை நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம், அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜெனரேஷனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எதிர்கால சந்ததிகளுடைய அவங்களுடைய தேவைக்கு வந்து நீ பூர்த்தி செய்யணும். அதை மனசில் வச்சு தான் நீ உன்னுடைய டெவலப்மெண்ட் இருக்கணும். அப்படிங்கிறது பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதை 17 இன்டர்லிங்க் குளோபல் கோல்ஸுங்க. அதாவது ஒரு 17 அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, கோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 1க்கு 1 வந்து சேர்ந்ததுங்க. இது குளோபல் லெவலில் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக எல்லா நாடுகளிலும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாசிபிள் ஆகும்னு யார் சொல்லியிருக்காங்க? 2015 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது நாம் 2030 நாம் இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 இந்த 17 இன்டர்லிங்க் குளோபல் கோல்ஸ் நாம் அச்சீவ் பண்ணணும். எதுக்குள்ளே? 2030 என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எண்ட் பாவர்ட்டி, எண்ட் ஹங்கர், என்ஷூர் ஹெல்த்தி லைஃப், வறுமையை ஒழிக்கிறது, அதன் பிறகு வந்து பசியே இல்லாத மக்களை வந்து உருவாக்குறது, குடிமக்களை வந்து உருவாக்குறது, ஹெல்த்தியான லைஃப் வந்து கொண்டு வரணும், நல்ல எஜுகேஷனுக்கு கொண்டு வரணும், அச்சீவ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கடைசின்றதுனால கொஞ்சம் வேகமாக டைப் பண்ணிட்டு நிறைய தவறு இருந்தது, மன்னிச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அதாவது அந்த நீர் பகிர்வு இருக்குது இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து சஸ்டைனபிளாக வந்து பயன்படுத்தணும். சஸ்டைனபிள் அண்ட் மாடர்ன் எனர்ஜி ஃபார் ஆல், அந்த எனர்ஜிஸ்ன்னு சொல்லும்போது இந்த பவர் எனர்ஜிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சமமாக வந்து பயன்படுத்தணும், நிலையாக வந்து பயன்படுத்தணும். டீசன்ட் ஒர்க் ஃபார் ஆல், எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கணும். பில்டு ரிஃபைனரி அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வந்து நல்லா இருக்கணும். அது பிறகு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி வித் அமாங் த கண்ட்ரிஸ், எல்லா நாடுகளுக்கு இடையில வந்து இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. ஆண் பெண்ணுக்கு மட்டும் இல்லை, நாடுகளுக்கிடையும் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. மேக் சிட்டிஸ் அண்டு ஹியூமன் செட்டில்மெண்ட், அந்த அகதிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்ஸ் அமைச்சு கொடுக்கறது, நிறைய நகரங்களை உருவாக்குறது, நல்ல வளர்ச்சியோட நகரங்களை உருவாக்குறது. கன்சப்ஷன் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன்ஸ், நல்ல அந்த நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது இல்லாமல் உற்பத்திக்கு நாம் உழைக்கணும், அதையும் சொல்கிறாங்க. காம்பேக்ட் கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட், அந்த சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றங்கள் இல்லையா, அதுக்கு எதுதான் வந்து போராடணும். யூஸ் த ஓஷன், சி அண்டு மரைன் ரிசோர்ஸஸ், கடல் சார்ந்த பொருட்கள் ரிசோர்ஸ் வந்து பயன்படுத்தணும். ப்ரொடெக்ட், ரிஸ்டோர் அண்டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் டெரிஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அண்ட் ஹால்ட்
பயோடைவர்சிட்டி இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவும் அந்த பல்லுயிரத்தை வந்து கெட்டுத்து போகாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுதான் சம்மந்தமாக நிறைய வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வராங்க பாருங்கள். ரீசெண்ட் டேஸில் நிறைய வந்து நம்ம கடன்லாம் வாங்கியிருக்கு, கவர்மெண்ட் இந்தியா வந்து வாங்கியிருக்குன்றத நம்ம 4-5 கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம நடத்திருப்போம் இல்லையா. அடுத்த வந்து ப்ரொமோட் பீஸ்ஃபுல் அண்டு இன்க்ளூசிவ் சொசைட்டி, நாடுகளுக்கு இடையிலேயே வந்து ஒரு அமைதி வந்து நிறுவனம், அதையும் நம்ம ஒரு 17 கோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது பிறகு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு எக்கனாமி வந்து நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், நாடுகளோடு இப்படியோ ஒன்றா சேர்ந்து நம்ம திட்டங்கள் வகுக்கும் பொழுது, ஏன்னா உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு இல்லையா. ஸோ அதன் மூலமாக நாம் எல்லா நாடுகளும் வந்து ஒருங்கிணைச்சு நம்ம திட்டங்களை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. இது வந்து முன்னாடி வந்து நாடுகளுக்கு 1990 பாருங்கள், நாம் வந்து நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியான கோல்ஸ் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், கடந்த சில வருடங்களாக உலக நாடுகள்லாம் சேர்ந்து சில திட்டங்களை வகுக்கிறாங்க. நம்ம இந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க, அதை வந்து செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக லாஸ்ட்டாக ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். ஏன்னா அதிகப்படியாக இந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் பட்டியல் வந்து அமெரிக்கா தான் இருக்குது. அதே போல் இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அதிகமான நிதியை கொடுக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவும் முதல்ல தான் இருக்குது. அதாவது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு காரணமும் ஒரு ஆள், அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு அதுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்குறோன்னு ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நினைக்க தோணுது இதை கேட்கும் பொழுது. இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியன் எக்கனாமியில் மொத்தம் வந்து ஒரு 12 சாப்டர் இருக்குங்க. அந்த 12 சாப்டரை ஒவ்வொரு கிளாஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் கிளாஸ் எக்கனாமின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு முன்னோட்டம். அது இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.